அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் டிஎன்பிசி சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6th to 10th பொதுத்தமிழ் புத்தகத்தில் உள்ள ஆறு முதல் 10ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புத்தகத்தில் உள்ள மேற்கோள்கள் தான் பார்க்க போறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், மேற்கோள்கள். சரியா, மேற்கோள்கள். ஸோ இதுல கண்டிப்பா ஒரு 2 கொஸ்டின் வந்து கண்டிப்பா வந்துடும். ஸோ நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாத்தாள் பொதுத்தமிழ்ல ஒரு 10 வருஷம் கொஸ்டின் எடுத்து பாருங்க. நம்ம இப்ப பாக்குற டாபிக் ஃபுல்லா எல்லாமே கேட்டிருப்பாங்க. சரி, அந்த மேற்கோள்கள் வந்து கேட்டிருப்பாங்க. மேற்கோள்கள் 2 விதமா கேட்கலாம் உங்களுக்கு. ஒண்ணு வந்து ஒரு மேற்கோள் கொடுத்து இது எந்த நூல் அப்படின்னு கேட்கலாம், இல்ல ஒரு மேற்கோள் கொடுத்து இது எந்த ஆசிரியர் அப்படின்னு கேட்கலாம். சரியா, பாரதியார் சொன்னதா, பாரதிதாசன் சொன்னதா, கண்ணதாசன் சொன்னதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி கேட்கலாம். சரி, அப்ப 2 விதமா தான் கொஸ்டின் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ மேற்கோள்கள் பொறுத்தளவு. ஸோ மேற்கோள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th to 10th புக்ல டூ யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 6th to 10th புக்ல இருந்து மொத்தமா கம்பைல் பண்ணியிருக்கோம். சரி, மொத்தமா கம்பைல் பண்ணி ஒரே வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு போதும். மேற்கோள்கள் சம்பந்தமா உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு வந்து எழுதிடலாம். சரியா, உங்களுக்கு ஈஸியா வந்து போட்டுடலாம். ஸோ இது குரூப் 2க்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வரப்போற குரூப் 2 வந்து செப்டம்பர் மாதம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு 28ஆம் தேதி ஜூன் மாதம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. 28 செப்டம்பர் குரூப் 2A வந்து நடக்க போகுது. ஸோ அந்த குரூப் 2A ஜென்ரல் தமிழ் எடுத்தவங்களுக்கு, ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தவங்க நம்ம கிளாஸ் வந்து தனியாக போடும். ஸோ பொது தமிழ் எடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வரப்போற குரூப் 4க்குமே இப்போ ஜூன் 9 வந்து வரப்போகுது. சரியா, ஸோ கரெக்டாக 20 நாள் to 20 நாள் இருக்கு. ஸோ குரூப் 4க்குமே உங்களுக்கு இது இந்த பொது தமிழ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் மேற்கோள் பாருங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மனத்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் பாத்தீங்கன்னா சச்சிதானந்தன். சரியா, இந்த ஸ்டேட்மெண்ட் அடிக்கடி வந்து கேட்பாங்க டிஎன்பிஎஸ்ல. இந்த ஸ்டேட்மெண்ட் அடிக்கடி கேட்பாங்க. சரியா, என்னது, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் பாத்தீங்கன்னா சச்சிதானந்தன் அவர்கள். சரியா, இந்த மேற்கோள் வந்து பாத்துக்கோங்க. அடுத்து பாரதியார். இந்த பாரதியார் சொன்ன மேற்கோள் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும் இதுல. சரி, இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை அப்படின்னு சொன்னவர் பாரதியார். சரி, இந்தியாவுதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை. ஸோ இந்தியா பத்தி மோஸ்ட்லி யார் பேசுவா? பாரதியார் தான் பேசுவாங்க. சரியா, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வண்டோடு புக்க மணவாய் தென்றல். ஸோ இந்த வரி இடம்பெற்ற நூல் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஸோ இது உங்களுக்கு வந்து இந்த வரியை கொடுத்து இந்த வரி இடம்பெற்ற நூல் பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் தருவாங்க. இந்த வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். வண்டோடு புக்க மணவாய் தென்றல். ஓகே, அது தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய். இந்த வரி இடம்பெற்ற நூல் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். சரியா, அது 2 வரியுமே சிலப்பதிகாரம் தான். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வண்டோடு புக்க மணவாய் தென்றல் சிலப்பதிகாரம், அதே மாதிரி தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய். இந்த வரி இடப்பட்டதும் சிலப்பதிகாரம் தான். சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா வாயு வழக்கம் அறிந்து செறிந்தரங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு சொன்னவர் பாத்தீங்கன்னா ஔவையார். சரி, இந்த வரி கொடுத்து யாரு சொன்னாங்கன்னு கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி நூல்களோட இந்த நபர் தான் கேட்பாங்க. ஸோ யாரு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த வரியை சொன்னது வந்து ஔவையார். என்ன சொல்லியிருக்காங்க? வாயு வழக்கம் அறிந்து செறிந்தரங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டலாம். ஓகே, உண்டாம் அப்படின்னு சொன்னவர் பாத்தீங்கன்னா ஔவையார். அடுத்து பாத்தீங்கன்னா சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். ஸோ இது சொன்னவர் பாத்தீங்கன்னா பாரதியார். சரியா, இந்த பாரதியார் சொன்ன மேற்கோள்கள் தான் நிறைய வந்து இருக்கும் தமிழ் புக்ல. ஸோ இது கேட்கறதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா, என்ன சொல்றாரு? சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். சரியா, அடுத்து விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல. இந்த வரி இடம்பெற்ற நூல் பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. சரியா, கலிங்கத்து பரணி போரில் வென்ற வீரரை பாடும் நூல் தான் பரணி. ஸோ கலிங்கத்து பரணி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த கலிங்கத்து பரணியில் உள்ள வரி தான் விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்னு சொன்ன நூல் பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. சரியா, அடுத்து இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். ஸோ இந்த வரி இடம்பெற்ற நூல் பிங்களன் நிகண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல்ல வந்து இடம்பெற்றது. சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா யாமிருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் அப்படின்னு சொன்னவர் பாத்தே பாரதியார். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஸோ டிஎன்பிஎஸ்ல இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், முந்தைய ஆண்டு வினாத்தாள் எடுத்து பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்காது. சரியா, இந்த ஸ்டேட்மெண்ட் யாமிருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். சரியா, அடுத்து மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும். ஸோ இதை சொன்னவர் பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள். சரி, மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் சொன்னவர் இளங்கோவடிகள். அடுத்து
உணவெண்ணப்படுவது நிலத்தோடு நீரே. இந்த வரி இடம்பெற்ற நூல் பாத்தீங்கன்னா புறநானூறு. சரியா, என்ன வரி? உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா உங்களுக்கு யூனிட் 8மே இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வரினா யூனிட் 8ல கேட்டிருக்காங்க முன்னாடி. சரி, யூனிட் 8ல தமிழ் ஜென்ரல் தமிழை பத்தி இருக்கும். ஸோ உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு சொல்லிட்டு சங்க கால முதல் இக்காலம் வரையிலான இலக்கியங்கள்னு சொல்லிட்டு அந்த இதுல வந்து இந்த புறநானூறுல இந்த வரி வந்து கேட்பாங்க. சரியா, அடுத்து புறநானூறுல இது 4 5 வரி வந்து இருக்கு. புறநானூறுல இது எல்லாமே இருக்கு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொன்னது புறநானூறு. சரி, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இந்த வரி இடப்பட்டது புறநானூறு. 9 உடுப்பவை 2 இதுவுமே புறநானூறு தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் இதுவுமே புறநானூறு தான். சான்றோன் ஆகுதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே. இந்த வரி சொன்னதும் புறநானூறு. அடுத்து உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிறனில்லை பிற்றனில்லை முனியாது கற்றல் நன்றே. இதுவுமே புறநானூறுல தான் சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுகேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையலும் அல்லது கண்டதும் இல். இந்த வரி சொன்னது வந்து சொன்ன நூல் இடம்பெற்ற நூல் எது பார்த்தீங்கன்னா மணிமேகலை. மணிமேகலை தான் இது வந்து இடம்பெற்றது. அப்ப சிலப்பதிகாரம் மணிமேகலை. சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற வரி வந்து பார்த்தோம். இந்த வரி வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலையில இடம்பெற்றது. சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா பெரியார், பாரதியார், பாரதிதாசன் 3 பேர் சொன்ன வரிகள். முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர் யார் அப்படின்னு சொன்னவர் பாத்தீங்கன்னா கேட்டவர் பாத்தீங்கன்னா பெரியார் அவர் தான் கேட்டிருக்காரு. ஈவி ராமசாமி அப்படின்னு சொல்ல அழைக்கக்கூடிய பெரியார் அவர்கள். விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார் அப்படின்னு சொன்னவர் பாத்தீங்கன்னா பாரதியார். சரியா, பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென அப்படின்னு சொன்னவர் வந்து பாரதிதாசன். அப்ப பெண்களை பத்தி 3 பேர் 3 விதமா சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து பெரியார், இந்த வரி சொன்னது பாரதியார், இந்த வரி சொன்னது பாரதிதாசன். இப்ப பெண்களை பத்தி கண்டிப்பா ஒரு வரி சொன்னது வந்து கண்டிப்பா ஒரு வரி கேட்டுருவாங்க. இந்த 3 வரியை பார்த்துக்கோங்க. 3 வரி சொன்னவர் பெரியார். ஃபர்ஸ்ட் வந்து பெரியார், 2வது வந்து பாரதியார், 3வது வந்து பாரதிதாசன் அவர்கள். சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா பாரதியார், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, பாவேந்தர், பாரதிதாசன் 3 பேர் சொன்ன வரி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினின் பெண்கள் நடத்த வந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னவர் பாரதியார். சரியா, இந்த வரி அடிக்கடி கேட்பாங்க. இது மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்து மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. இது சொன்னவர் பாத்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சரியா, பெண்ணில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது. இது சொன்னவர் பாவேந்தர், பாரதிதாசன். இப்ப பெண்களை பத்தி ஸ்டேட்மெண்ட் வந்து நிறைய இருக்கு. அதனால இந்த 6 இப்ப பார்த்த 3 ஸ்டேட்மெண்ட், இதுக்கு முன்னாடி பார்த்த 3 ஸ்டேட்மெண்ட், மொத்தம் 6 ஸ்டேட்மெண்ட் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. சரி, இந்த 6 ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பா 2 கொஸ்டினாவது வர சான்ஸ் இருக்கு நம்மளுக்கு. அடுத்து இன்றும் நிலை பெற்றுள்ள பேரறிஞர் அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகள். இது எல்லாமே பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதா. சரி, மொத்தம் 9 பாயிண்ட் இருக்கு. எல்லாமே பேரறிஞர் அண்ணா சொன்னதுதான். சரி, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் பணம் உண்டு. அடுத்து கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு வன்முறை இரு பக்கமும் கூர் உள்ள கத்தி ஆகும் அப்படின்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா தான். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். சரியா, அடுத்து சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு. இது சொன்னவரும் அண்ணா தான். அடுத்து மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை அப்படின்னு சொன்னவரும் அண்ணாதான். தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை. சரியா, நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளமுள்ளத்திலே புதுமுறுக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னவரும் அண்ணாதான். இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. சரியா, இது வந்து டக்குன்னு நீங்க பெரியார் போட்டக்கூடாது. சரியா, இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. இந்த வரியை சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள், பெரியார் இல்ல. டக்குன்னு நீங்க சுயமரியாதை பார்த்தோம்னா டக்குன்னு பெரியார் போட்டக்கூடாது. சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் உரிமையை போர்ப்படையின் ஈட்டி முனைகள். இளைஞர் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் சொன்னவர் அறிஞர் அண்ணா. நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இது சொன்னவரும் பேரறிஞர் அண்ணா தான். அப்ப இந்த 9 பாயிண்ட் நல்லா பாத்துக்கோங்க. 9 பாயிண்ட்டுமே பேரறிஞர் அண்ணா சொன்னதுதான். சரியா, அடுத்து இதுவுமே அறிஞர் அண்ணா சொன்னதுதான். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகம் சாலைக்கு தரப்பட வேண்டும். சரி, வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகள் ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு அடிப்படை தேவைகள் அடுத்த இடம் எதாவது தர வேண்டும் சொல்றாரு. புத்தகத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் சொல்றாரு. சரியா, இந்த புத்தகத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் சொன்னவர் பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. இது ரொம்ப
முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்பாங்க. அப்ப இந்த ராவண காவியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் வந்து புதுசா சேர்த்திருக்காங்க. போன வருஷம் தான் இந்த ராவண காவியம் சொல்லிட்டு நூலை வந்து சேர்த்தாங்க ஒரு சிலபஸ்ல. இந்த ராவண காவியத்தை பத்தி பேரறிஞர் அண்ணா அவர்கள் இவரை சொல்லியிருக்காரு. சரி, ராவண காவியம் காலத்தின் விளைவு அப்படின்னு சொன்னவர். அடுத்த ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி புரி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல், இதனால சொன்னவர் பாத்தீங்கன்னா யாருன்னா அறிஞர் அண்ணா அவர்கள். சரியா? அடுத்து நேதாஜியின் பொன்மொழி. விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலையும் உண்டு. அவற்றிற்கான விலை துன்பமும் தியாகமும் தான் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வேணும்னா நீங்க துன்பமும் தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரியா? சுபாஷ் சந்திர போஸ். அடுத்து பாத்தீங்கன்னா கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரியை வந்து எந்த நூல்ல இருக்கு? சிலப்பதிகாரத்துல இருக்கு. அடுத்து எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, இந்த வரி வந்து தொல்காப்பியத்துல இருக்கு. நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்பார், இது வந்து தொல்காப்பியர். சொன்னவர் வந்து தொல்காப்பியம் நூலை இயற்றிய தொல்காப்பியர். வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரே என்றனர், இது வந்து சித்தர்கள் எல்லாம் சேர்த்து இந்த வரியை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கல்வி கரையில கற்பவர் நாள் சில, இது வந்து நாலடியார். சரி, ஔவையார் ஔவையார் எழுதிய நாலடியார். கல்வி கரையில கற்பவர் நாள் சில. சரி, இந்த 4 வரி 4 நூல்கள் வந்து சொல்லியிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இளமையில் கல், இது வந்து முதுமொழி, இதுவுமே ஔவையார் எழுதுனதுதான். முதுமொழி இளமையில் கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடான் பாசினி அந்நியால், இது வந்து புறநானூல்ல இருக்கு. சரி, அடுத்து தண்டுடுக்கை தாளந்தக்கை சார நடம் பயில்வார் சம்பந்தர், இது வந்து தேவாரத்துல சொல்லியிருக்காங்க. சரியா? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தரக்கையன் பங்கைய கண்ணானை பாடையிலோ ரெம்பாவா, இது வந்து ஆண்டாள் எழுதின திருப்பாவையில இடம்பெற்றிருக்கு இந்த வரி. சரியா? அடுத்து சங்கொடு தாரை காலம் தலங்குழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன்துடி திமிலை தட்டி, இது வந்து பெரிய புராணம், சேக்கிலார் எழுதுற பெரிய புராணத்துல உள்ள வரி. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தர்கீழ், இது வந்து நாச்சியார் திருமொழி, ஆண்டாள் எழுதின நாச்சியார் திருமொழியில இருக்கு. ஆண்டாள் எழுதின நாச்சியார் திருமொழி பிளஸ் திருப்பாவை ரெண்டுமே பார்த்தோம். சரியா? கலை உனக்கிழிந்த முழவுமருள் பெரும்பலம், இது வந்து புறநானூர்ல சொல்லியிருக்காங்க இந்த வரி. அடுத்து வன்புகள் மூவர் தன்பொலி வரைப்பு, இது வந்து தொல்காப்பியர் நூல்ல வந்து சொல்லியிருக்காங்க. சரி, என்னமே பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே. அடுத்து பாத்தீங்கன்னா திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி, இது சொன்னவர் திருஞான சம்பந்தர். சரியா? அடுத்து தன்பொருணை புறநாடு, இது வந்து சொன்னவர் பெரிய புராணத்தை எழுதுற சேக்கிலார். திருநெல்வேலியை பத்தி 2 பேர் 2 விதமா சொல்லியிருக்காங்க. ஒண்ணு திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலின்னு சொன்னவர் திருஞான சம்பந்தர். அதே திருநெல்வேலியை பத்தி தன்பொருணை புறநாடு அப்படின்னு சொன்னவர் பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிலார் அவர்கள். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே, இது வந்து தொல்காப்பியத்துல இடம்பெற்றிருக்கு இந்த வரி. அடுத்து இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயில அப்படின்னு சொன்னது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல முக்கியமா வஞ்சிகாண்டத்துல வந்து இந்த வரி வந்து இடம்பெற்றிருக்கு. சரியா? தமிழன் கண்டாய், இது வந்து அப்பர் தேவாரம். தேவாரம் அப்பர் எழுதிய தேவாரத்துல இந்த வரி வந்து இருக்கு, தமிழன் கண்டாய் அப்படின்னு வரி. சரியா? இதெல்லாம் யூனிட் 8 ஜிஎஸ்ல ஜெனரல் ஸ்டடீஸ் யூனிட் 8ல கேட்கலாம் உங்களுக்கு. அடுத்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும், இது வந்து பாரதியார். இந்த வரி இல்லாத கொஸ்டின் பேப்பரை நீங்க பார்க்க முடியாது. சரியா? இந்த வரி என்ன முந்தைய ஆண்டு வினாத்தால் பாருங்க, இந்த வரி வந்து கண்டிப்பா ஒரு வரி இருக்கும். சரியா? என்று பிறந்தவள் என்றும் உணராத இயல்பிறலாம் எங்கள் தாய், இதை சொன்னவரும் பாரதியார் தான். சரி, தாய்மொழியை பத்தி சொல்லியிருப்பார், தேசத்தை பத்தி சொல்லியிருப்பார். சரி, தேசப்பற்று, இதுல இந்த வரியில உங்களுக்கு பாரதியாரின் தேசப்பற்றை பற்றி நீங்க வந்து உணரலாம். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா தென் திசை குமரி ஆடி வடை திசைக்கு ஏகுவீர் ஆயின், இது வந்து பாத்தீங்கன்னா சத்திமுத்த புலவர். இது வந்து சத்திமுத்த புலவர் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பழையன கழிதலும் புதியன புகுதலும், இது வந்து நன்னூல்ல வந்து இருக்கு. சரியா? அடுத்த நடுவு நின்ற நன்னஞ்சினோர், இது வந்து பட்டினப்பாலை இதுல வந்து இருக்கு. சரியா? அடுத்து கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது, இது வந்து பட்டினப்பாலையில இருக்கு. இது 2 வரியுமே பட்டினப்பாலையில இருக்கு. சரியா? அடுத்து தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திருவோம், இது வந்து பாரதியார் சொன்னது. சரி, இந்த பாரதியார் ரொம்ப முக்கியமான நபர். பாரதியார் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வள்ளலார். சரியா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், சொன்னவர் பாத்தீங்கன்னா அருட்பிரகாச வள்ளலார். ராமலிங்க அடிகளார் என்ன சொல்லக்கூடிய வள்ளலார் தான் இந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது யூனிட் 8க்குமே ரொம்ப முக்கியம். சரியா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம வந்து நினைக்க பார்த்தோம் 6th to 10th 6 முதல் 10ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புத்தகத்தில் உள்ள மேற்கோள்கள் தான் நம்ம பார்த்தோம். இந்த மேற்கோள் கண்டிப்பா படிச்சா உங்களுக்கு கண்டிப்பா 2 மார்க் வந்து அட்லீஸ்ட் 2 மார்க்காவது டிஎன்பிஎஸ்சில உங்களுக்கு கேட்டுருவா. கண்டிப்பா 2 மார்க் கேட்டுருவா. மினிமம் 1 மார்க் மேக்ஸிமம் 2 மார்க் வந்து நீங்க வந்து எடுத்துடலாம் அந்த மேற்கோள்கள் படிச்சா. நம்ம கொடுத்த மேற்கோள்கள் மட்டும் படிங்க. இதோட பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராம் வந்து ஷேர் பண்ணுவோம். அதுமே பார்த்து இந்த மேற்கோள் வந்து லாஸ்ட் டைம் நீங்க ரிவிஷன் பண்றப்ப இந்த மேற்கோள் ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. பொதுத்தமிழ் படிக்கிறப்ப இந்த மேற்கோள் படிச்சிருங்க. கண்டிப்பா 2 மார்க் வந்து உங்க கையில. சரியா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.